வணக்கம் நண்பா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Realme Narzo 50A அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அமேசானில் வாங்கியிருக்கு இந்த ஃபோனு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13,000 வருது. நம்ம 11,500 வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பின்னாடி பேக்கில் போட்டிருக்காங்க. இல்லை Helio G85 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 18 வாட் குயிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நார்மலாக ஒரு 200 ஹவர்ஸில் ஏறும். இதில் பார்த்திங்கன்னா 4GB 64GB நம்ம வேரியண்ட்டில் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே 13,000 போட்டிருக்குது. இது கூட என்னென்ன இது USB டேட்டா கேபிள், அப்புறம் ஒரு பவுச்சு, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபோன் கூட வருது. அப்புறம் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் வருது. இந்த ஃபோனை இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் உள்ள ஃபோன் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்தீங்கன்னா நம்மளுக்கு சிம் கார்டு எஜெக்ட் பண்ணுற டூலு செட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோன் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கேஸ் இல்லை. டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் பி கேபிள் தரல. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா 5 volt 2 amp, இல்லாட்டினா 9 volt 2 amp கூட இந்த சார்ஜர் அடாப்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிம் கார்டு எஜெக்ட் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் கைட்லைன், வாரண்டி கார்டு, அந்த மாதிரி இதெல்லாம் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபோனோட கலர் வந்துட்டு ஆக்சிஜன் க்ரீன், அந்த கலரில் வாங்கியிருக்கோம். நம்ம பார்க்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட்டு ஆனால் ரியல்மியோட மாடல்லே தான் இருக்குது. பின்னாடி பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3 கேமரா இருக்குது. ஒன்று 5 மெகாபிக்சல், 2 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. கீழே அடியில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, மைக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு 2மே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்ஃபோன் ப்ளக் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம்னா சிம் கார்டு எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. மேல் சைடில் நம்மளுக்கு எந்த போர்ட்டும் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் அப், வால்யூம் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் கீ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலாங்க. ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. ரியல்மின்னு லோகோ வருது. டிஃபால்ட் லாங்குவேஜ் கேட்குது.
இதில் டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியா இல்லை, ஆனால் நம்ம இங்கிலீஷ் யூஎஸ்ஏ செலக்ட் பண்ணிக்கலாம். ரியல்மியோட அக்செப்டன்ஸ் எல்லாம் கேட்குது, அதெல்லாம் அக்செப்ட் கொடுத்துருங்க. இதுக்கு அக்செப்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து இந்த அலோ ஸ்கேனிங்கையும் சென்ட் யூசேஜ் டயக்னிஸையும் ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது பேக்ரவுண்ட் யூசேஜ் ஆகிட்டுருக்கும். அக்செப்ட் கொடுத்துருங்க. ஆட்டோ அப்டேட் கொடுக்குது, அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பழைய டேட்டாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இம்போர்ட் ஃபோல்டு டேட்டா அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பழைய ஃபோனோட டேட்டாஸ்லாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். பழைய ஃபோனில் இருக்க டேட்டாஸ், கான்டாக்டு, கால் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பர்மிஷன் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே அலோ ஆக்சஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நிறைய ஆப்புக்குள்ளே கேட்கும், அதுக்காக நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. டிசைன் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அலோவ் பண்ணுறதுக்கு நிறைய செட்டிங்ஸ் மாற்றணும். இல்லை நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே. ரியல்மி இது ஆண்ட்ராய்டு பேஸ்டாக தான் வருது. சின்ன கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த ரியல்மியில். இதில் பார்த்திங்கன்னா ரியல்மியோட டிவைஸ் நேம் இருக்குது. அப்புறம் இதில் 4GB RAM இருக்குது. Helio G85 ப்ராசர். இது ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 64GB 45GB ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 15GB பக்கம் வந்துட்டு சிஸ்டமே எடுத்துக்கிச்சு. இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு 18GB வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது 64GBயில். இப்போ ஃபோனில் கேமரா எடுத்து பார்க்கலாம். கேமரா எப்படி எந்த கிளாரிட்டியில் இருக்குது, எந்தெந்த மாதிரின்னு. ஃபோட்டோஸ், வீடியோஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸோட சாம்பிள்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இதில் என்னென்ன வீடியோ ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1080p தான் இருக்குது, 720p தான் இருக்குது. நம்மளுக்கு 4K 2K சப்போர்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. வீடியோ ரெசல்யூஷன் ஃப்ரேம் பர் செகண்டு 30 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் இருக்குது. போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. 50 மெயின் கேமரா மட்டும் எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் ஸ்கேம்ப் இருக்குது. பேனோ கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா மேக்ரோ யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிக்கலாம். இது வந்துட்டு பேக் கேமரா எடுத்தது இந்த இமேஜஸ் எல்லாம். இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இதுவும் பேக் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. பேக் கேமராவில் எடுத்த வீடியோ பாருங்கள். கேமரா கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது, மோஷன்லாம் சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் எடுத்த வீடியோ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் these வீடியோஸ்.